நம்முடைய இணைந்திருக்கிறார் சினிமா பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் திரு பிஸ்மி. அதாவது இந்த தக்லைஃப் தொடர்பான விவாதம், அதில் வந்து கமலினுடைய நிலைப்பாடு இதெல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு தருணத்தில் இப்போ லாஸ்ட்டாக வந்து படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை கமல் தரப்பில் இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த இஷ்யூவை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? அது தொடர்பான முதற்கட்ட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதாவது தக்லைஃப் பட விழாவில் அந்த கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசியது வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது. என்னன்னா, சிவராஜ்குமார் கமல் மீது அன்பு கொண்ட ஒரு நடிகர். அவர் வந்து இந்த விழாவுக்கு வந்து ஒரு கெஸ்டா வந்திருக்காரு. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும்போது இந்த கருத்தை வந்து கமல் வந்து முன்வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லா மொழிகளுக்கும் முதன்மையானது சமஸ்கிருதம் தான் அப்படின்ட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினாரு. அதுக்கெல்லாம் பொங்காத, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத கன்னட அமைப்புகளும் கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் கமலுடைய கருத்துக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து ரியாக்ட் பண்ணி அவருடைய படத்தையே வெளியிடக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து பெரிதுபடுத்தியிருக்காங்க. பட் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கமல் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை தாண்டி கமலை பொறுத்தவரை தன்னுடைய பேச்சில் வந்து எந்த தவறும் இல்லை. வரலாற்று ஆய்வாளர்கள், தமிழர்கள், அறிஞர்களுடைய கூற்றுப்படி தான் சொன்ன கருத்து வந்து சரியானது அப்படிங்கிறதுல கமல் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. அதனாலதான் இதுவரைக்கும் அவர் வந்து மன்னிப்பே கேட்கல. அது இல்லாமல் நேற்று கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கமல் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டாதான் அந்த வழக்கையே விசாரணைக்கு எடுத்துக்குவாங்கிற அளவுக்கு அவர்கள் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட கமல் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த நிமிடம் வரை கமல்ஹாசன் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு. அவருடைய உறுதியை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டணும். அதே நேரம் இந்த விவகாரத்தில் மற்றவர்கள் எல்லாமே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரையுலகை சேர்ந்தவர்களும் சரி, தமிழக அரசியல் கட்சிகளும் சரி, ஒரு மௌன பார்வையாளரா வேடிக்கை பார்க்கறது தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஒரு நெருடலையும் ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, கமல் பேசியது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில தான் இப்படி ஒரு கருத்தையை வந்து முன் வச்சிருக்காரு. அந்த கருத்துக்கு கர்நாடகாவில் வந்து இப்படிப்பட்ட எதிர்வினைகள் வரும்போது கமலுக்கு ஆதரவான குரல்கள் தமிழகம் எங்கும் ஒழித்திருக்கணும். முக்கியமாக திரையுலகில் இருந்து ஒழித்திருக்கணும். ஆனா இங்க பார்த்தா அனைத்து நடிகர்களுமே வந்து இதை வந்து இது கமலுடைய பிரச்சனை, அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படி ஒதுங்கி நின்று ஒரு வேடிக்கை பார்க்கறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப இந்த விவகாரத்தில் கமலுக்கு ஆதரவா நம்ம குரல் கொடுத்தா நம்ம படம் கர்நாடகாவில் வெளியிடுவதற்கு சிக்கல் வருமோ அப்படின்ட்டு அவங்க எல்லாமே அஞ்சி நடுங்கி இதை வந்து ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் மட்டும்தான் இப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற திரைப்பட அமைப்புகளும் கூட இதே மாதிரி வந்து ஒரு மௌனத்தை கடைபிடிப்பது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், விநியோகஸ்தர்கள் சங்கமா இருக்கட்டும், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமா இருக்கட்டும், கமலுக்கு ஆதரவாக இந்த இடத்துல வந்து நின்று இருக்கணும். யாருமே கமலுக்கு ஆதரவான குரல் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கமலுக்கு ஆதரவா குரல் கொடுத்தா கன்னட திரையுலகின் எதிர்ப்பை வந்து நம்ம சம்பாதிக்க நேருமோன்னு இவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகளில் நமக்கு ஆதரவாக எந்த காலத்திலையும் கமல் குரல் கொடுத்ததில்லையே, அவருக்கு எதுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையும் இங்க இருப்பவர்கள்ட்ட பார்க்க முடியுது. கண்டிப்பாங்க, நீங்க சொல்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு ஒருமித்த குரல் அப்படின்றது திரைத்துறையில இருந்து வந்திருக்கணும். ஆனா அவர்களுடைய வியாபார நோக்கத்தை கருத்துல கொண்டு அந்த ஒருமித்த குரல் அப்படின்றது இன்னும் திரையுலகில இருந்து எழல அப்படின்றதையும் சுட்டி காட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய தற்போதைய அந்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி திரு பிஸ்மி.